வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்ம வருகின்ற சனிக்கிழமையோடு நமது இந்த ஓராண்டு யோக பயிற்சியை நாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த பயிற்சிகள், ஆசிரியர் பயிற்சியை சிறப்பாக கொடுக்கறதுக்கும் திட்டமிட்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக 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 ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. பொதுவாக இந்த டாபிக்கை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா மக்கள் இதுக்கு நமக்கு ஏதோ பெருசா சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் தோணும் இல்லையா? உலக சமாதானம், நமக்கு நம்ம பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்கு. இதுல போய் உலக சமாதானத்துல நம்ம பங்கு என்ன அப்படி ஒரு தாட் எல்லாருக்குமே எனக்கு வந்தது. இப்போ உலக சமாதானத்திற்கான ஒரு பேரணி நடத்துறாங்க அப்படின்னா நம்மளால எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரிதானுங்களா? இதே ஒரு நோய்க்கான விழிப்புணர்வுக்கு வாங்கன்னா வருவாங்க. மற்ற ஏதாவது பிரச்சனைகளுக்கான விழிப்புணர்வுக்கு வாங்கினா கூட வர்றாங்க. பட் உலக சமாதானத்திற்கு அப்படின்னா மக்களுக்கு அது இன்னும் அவேர்னஸ்ல வரல. இந்த உலக சமாதானம்னா என்னவோ அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல ஒரு தாட்டு தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அரசியலில் நீங்கள் தலையிடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும், அதை உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அரசியல் நிறைய பேர் இப்ப நமக்கு அதை பத்தி தெரியறது இல்லை ஆக்சுவலா. இன்னும் ஒரு சிலர் அது கெடுதல்னே நினைச்சு ஒதுங்கி போற அளவுக்கு போச்சு. ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப நம்ம குழந்தைகளை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ற மாதிரி யாராச்சும் அரசியல் தலைவர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா சத்தியமா கிடையாது. அவனே விரும்பி போனா கூட அடிச்சு வெளியே வந்துரு, இது ஆகாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு 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 துறையாக அந்த துறை மாறி போச்சு. ஆக்சுவலா இப்படி நல்லவங்க எல்லாம் அந்த துறையை விட்டு வெளியே வர 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 நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியலுக்கு நீங்க போகாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில அரசியல் இருந்துட்டே தான் இருக்கு எப்பவுமே. அந்த அரசு இயல்ல நிர்ணயிக்க பண்றதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க உண்ணக்கூடிய உணவினுடைய விலை, உடுத்தக்கூடிய உடையினுடைய விலை, அதனுடைய குவாலிட்டி, சரி, நீங்க பயன்படுத்துற பெட்ரோல், நீங்க வாங்குற வண்டி வாகனங்கள், இது எல்லாத்துலயுமே அரசியலோட பங்கு முழுமையா இருக்கு. அதனால நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அரசியல்ல நீங்க சரியா ஈடுபடல அப்படின்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு நிறைய வேணும். அதே போல இந்த உலகம் அப்படிங்கிறத நாம இது வரைக்கும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த உலகம்ங்கிறது ஏதோ தனியா ஒண்ணு இருக்குது, சரிதானுங்களா? அது சமாதானமா இருந்தா என்ன, சமாதானமா இல்லைன்னா என்ன, எங்க குண்டு வெடிச்சா நமக்கு என்ன, எங்க நிலநடுக்கம் வந்தா நமக்கு என்ன, எங்க பாம்பு போட்டு கட்டடத்தை இடிச்சா நமக்கு என்ன, எங்க படுகொலைகள் நடந்தா, இனப்படுகொலைகள் நடந்தா நமக்கு என்ன, சரிங்களா? நமக்கு மானாட மயிலாட, அப்புறம் இப்ப என்னென்னவோ வளர்ந்துருக்க எல்லாமே, சூப்பர் சிங்கர்ல இருந்து பாடலுக்கு ஆடலுக்கு இல்லையா, அப்படி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்
கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய முக்கிய விஷயமாக இந்த சமுதாயத்துல இப்போ நமக்கு வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலக சமாதானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம முதல் தெளிவாகணும். அது தெளிவாயிருச்சுனாலே அதுல உங்களோட பங்கு என்னங்கிறது புரிஞ்சிடும். சரிதானுங்களா? நம்ம எல்லாரும் ஒரே பூமி மேலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி ஒன்று. நல்லா நம்ம உடல் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த பூமி ஒன்று. சரிதானுங்களா? இதுல நீங்க இந்த கோலத்துல இருக்கலாம், அவங்க அந்த கோலத்துல இருக்கலாம், அவங்க வடக்கால இருக்கலாம், இவங்க தெற்கால இருக்கலாம், அவங்க யுஎஸ்ஏல இருக்கலாம், இவங்க இந்தியால இருக்கலாம், அவங்க லண்டன்ல இருக்கலாம், இவங்க வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கலாம். பட் பூமி ஒண்ணு. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நாம வாழ்ற பூமி ஒன்று. சரிதானுங்களா? அது எப்படின்னா ஒரு பெரிய வீடு. சரிதானுங்களா? அதுல அண்ணன் தம்பி 4 பேர் குடியிருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு 4 மூலையா இருக்கலாம். பட் வீடு ஒண்ணு. ஒண்ணுக்குள்ள 4 பிரிவு. சரி, ஒரு ஊர் இருக்கு. ஊருக்குள்ள 1000 வீடு இருக்கு. சரிதாங்களா? ஒரு ஊரு, அதுக்குள்ள 1000 வீடு. அதுல உங்க வீடு கிழக்கால இருக்கலாம், மேற்கால இருக்கலாம். ஒரு நாடு, அந்த நாட்டுல நாம தமிழ்நாடுனா தெற்க இருக்கலாம், வடக்க இமாச்சலம் இருக்கலாம், டெல்லி இருக்கலாம். ஆனா இது ஒரு நாடு. சரிதாங்களா? அப்போ ஒரு உலகம் அதே மாதிரிதான். நான் ஏன் இது உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அண்ணன் தம்பி 4 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு வீட்டுல பிரச்சனை வந்தாலும் மிச்சம் 3 வீட்லயும் பிரச்சனை வரும். உண்மையா? சரிதானுங்களா? ஒரு வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனை மற்ற 3 வீடுகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒருத்தர் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளா இருக்கிறப்ப அங்க நடக்கிற ஒவ்வொரு விளைவும் மற்றவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது போல ஒரு ஊரிலே இருக்கிற ஒரு சில குடும்பத்தில் நடக்கக்கூடிய தொந்தரவுகள் அந்த ஊரையே பாதிக்கும். பாதிக்குமா இல்லையா? சரிங்களா? அதே போல ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவம், ஏதோ ஒரு தெற்க வடக்க நடக்கிற சம்பவம் அந்த நாட்டையே பாதிக்கும். ஒரு உலகத்தில் ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி இந்த உலகத்தையே பாதிக்கும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொரோனா. உலகத்தின் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு சிறு பகுதியில நிச்சயமா ஒரு நபர் மூலமா தொடங்குனதா தான் இருக்கும். அது ஒரு நபர்ல இருந்துதான் அது தொடங்கி இருக்கும். உலகம் முழுவதையும் அதை ஆட்டி வச்சிருச்சு. பாத்தீங்களா? சரிதானுங்களா? இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம கொரோனா இவ்வளவு தூரம் பரவுனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்மளோட போக்குவரத்தும் கூட. நீங்க இதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா போன்ற நோய்கள் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் எந்த இடத்துல வந்ததோ அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ளேயே அது அழிஞ்சு போயிருக்கும். இவ்வளவு தூரம் பரவி இருக்காது. சரிதானே? நம்ம போக்குவரத்து எந்த அளவுக்கு ஒரு நல்லதை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதுக்குள்ள பிரச்சனையும் இருக்குதுங்கிறத நம்ம புரியணும். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன், கான்செப்ட் என்னப்பா சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. நாம வாழ்றது ஒரு பூமி. இது நம்மளோட பூமி. சரிதானுங்களா? இந்த பூமியில கிழக்கால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மேற்கால அது தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிதானுங்களா? மேற்கால ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அது கிழக்குல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இல்ல, கெட்டு போனதை கண்டதை சாப்பிட்றீங்க, வாயை மூடி மென்னு சாப்பிடல, பசிச்சு சாப்பிடல அப்படின்னா உங்க வாய் மட்டும் பாதிக்காது. சரிதாங்களா? உங்க வயிறு பாதிக்கும். வயிறு மூலமா சிறுகுடல் பாதிக்கும், பெருங்குடல் பாதிக்கும், மலக்குடல் பாதிக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு போற ரத்த குழாயில இருக்கிறது எல்லாம் பாதிக்கும். உள்ள இருக்கிற உறுப்புகள் பாதிக்கும். இன்சுலின்ல பாதிக்கும், ஹார்ட்ல பாதிக்கும், லங்ஸ்ல பாதிக்கும், கிட்னில பாதிக்கும். சரிதாங்க? அதனுடைய வெளிப்பாடா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி வரும். சரிதானே? இப்படி பல்வேறு விதம் நீங்க பண்ணின வேலை வாயில, ஆனா பிரச்சனை எல்லா இடத்துலயும் அல்லது வெவ்வேறு இடத்துல பல இடங்கள்ல. சரிதாங்க? நான் வாயில தானே தப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பாடி அப்படிங்கிறது 6000 கோடி செல் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? காலில் தானே அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. கண்ணு தானே தூங்குதுன்னு தூங்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரிதானுங்களா? அப்ப எல்லாமே உள்ள இன்டர்லிங்க்டு இருக்குது. அது போல உங்க உடல் போல இந்த பூமி அப்படிங்கிறது பூமாதேவி அப்படின்னு சொல்றாங்கல்ல, பூமி தாயின்னு சொல்றாங்கல்ல,
அது ஒரு உயிருள்ள ஒரு கோலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உயிருள்ள கோலத்துல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வசிச்சிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான வகைகளை சொல்றாங்க மகான்கள். அப்ப அந்த கோடிக்கணக்கான உயிர்களுக்குமான வாழிடம் இந்த பூமி. எப்படி நீங்களும் நானும் வாழ்றதுக்கு இந்த ஊரும் நாடும் வீடு இருக்குதோ, அப்படி இந்த கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு இந்த பூமி வந்து சொந்தம். அத்தனை உயிர்களுக்கும் அது தாய். எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து காத்து நிறைவு பண்ணிட்டு இருக்கு. அந்த பூமியில தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியில கடைசியா தோன்றிய உயிரினம் நம்ம தான். கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பையன். சரி, அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் நமக்கு முன்னாடி பல லட்சம் தலைமுறைக்கு முன்னாடி உருவானது. கரப்பாம்பூச்சி எல்லாம், அருகம்புல் எல்லாம் பல கோடி தலைமுறைக்கு முன்னாடி உருவானது. அதெல்லாம் நமக்கு பல்லாயிரம் கோடி தாத்தம் பாட்டணும். அதெல்லாம் பல்லாயிரம் வருஷமா அதனோட இனத்தோட இங்க இருக்குது. தும்பி போன்ற உயிர்கள் எல்லாம். அப்ப இந்த பூமியில கடைசியா தோன்றுனது நீங்களும் நானும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் இந்த மனித இனம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில நிறைய பிரச்சனைகளை இந்த பூமி சந்திக்குது. செயற்கையாக பல்வேறு பிரச்சனைகளை இந்த பூமி சந்திக்குது. அதன் மூலமா மனிதனுக்கு மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கும் தீமையை இந்த பூமி சந்திக்குது. எப்போ? மனிதனாலதான். மனிதனால மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். மனிதனுடைய அறிவு குறைபாட்டினால, மனிதனுடைய பேராசை காரணமாக இந்த பூமியில பல்லாயிரம் உயிர்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக சமாதானம் அப்படிங்கிறது ஏதோ இந்த உலக உருண்டை சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது சமாதானமா தான் இருக்கு. ஆனால் அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் சமாதானமா இருக்கணுமா? அதுவும் தேவையில்லை. எல்லா உயிர்களும் சமாதானமா தான் இருக்கு. எந்த உயிர் சமாதானமா இல்லை? யோசிச்சு பாருங்க. காட்டுக்குள்ள வாழ்ற எந்த உயிர் வந்து பசி பட்டினியில சாகுது, போரிட்டு சாகுது? சரிதாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்போ உலக சமாதானம்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் சமாதானமா இருக்கணும். ஏன் இருக்கணும்? எதுக்காக நமக்கு உலக சமாதானம் வேணும் அப்படின்னா, இந்த பூமி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த அவதார் படத்துல வந்த மாதிரி நம்ம அடுத்த கிரகத்துக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ண முடியாது. கற்பனையில வேணா பண்ணிக்கலாம். அடுத்த கிரகத்துல போய் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சாத்தியமெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த பூமி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுல இன்னைக்கு நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து பல்லாயிரம் கோடி உயிர்களுக்கான ஒரு வாழ்விடமா இருக்கு. நண்பர்களே, ஒரே நிமிஷம். அப்போ பல்லாயிரம் கோடி உயிரினங்களுக்கான ஒரு வாழ்விடமா இருக்கிற ஒரு இடத்த நாம கையில எடுத்துக்கிட்டு நாம பண்ற அட்டூழியம் கொஞ்ச நெஞ்ச அட்டூழியம் இல்லை. சரிதானுங்களா? சரி, இதனுடைய பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை. நம்ம குழந்தைங்க, நம்ம சந்ததி எதுவும் நல்லா வாழாது. அவ்வளவுதான். நாம வாழ்ற வரைக்கும் இந்த பூமி எவ்வளவு கெடுக்கிறோமோ கெடுத்து வச்சுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை, அவன் குழந்தை, அவன் குழந்தைன்னு வர்றப்ப இந்த பூமி முழுக்க விஷமா மாறிடும். அதைத்தான் இயற்கை ஆர்வலர்கள் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இயற்கையை உருவாக்குறது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. சரி, நல்லா புரிந்து கொள்ளணும் அன்பர்களே. நாம தான் இயற்கையை நம்பி இருக்கிறோமே தவிர இயற்கை நம்மை நம்பி இல்லை. சரிங்களா? மரத்தை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். நம்மளை நம்பி மரம் இல்லை. ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே மரம் இருந்தது, புழு இருந்தது, பூச்சி இருந்தது, ஊர்வன விலங்குகள் எல்லாம் இருந்தது. மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா அமைதியா இருந்தது. சரிங்களா? கடைசியா வந்தது நாம. நம்மளை கழிச்சா பூமி நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் சூழல். அப்ப அந்த சூழல்ல இன்னைக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, தனக்கு எந்த இடத்துல மூலமா இருக்குதோ இயற்கை, அந்த இயற்கை சக்தியை அழிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். அப்ப அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அதனுடைய விளைவாக இன்னைக்கு நமக்கு உடல் நலத்திலே பல்வேறு
குறைபாடுகளை பார்க்கிறோம். மன அமைதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகம் சமாதானமா இல்ல. மகரிஷி அவங்களோட கனவு உலகம் சமாதானமா இருக்கணும். மகரிஷி அவங்க மட்டுமில்ல, எல்லா மகான்களுடைய கனவும் உலக சமாதானமா இருக்கணும், உலக அமைதியா இருக்கணும், உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். சரிங்களா? எல்லா உயிர்களையும் போல மனித இனமும் சிறப்பாக வாழணும், இயற்கையோட இணைந்து வாழணும் அப்படிங்கிறத எல்லா மகான்களுடைய நோக்கம். அதைத்தான் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம அது எடுக்கல, செயல்படுத்தல, கடைபிடிக்கல. அப்ப அதனோட விளைவு என்ன வாய்ப்போச்சு? எல்லாருக்கும் துன்பம். சரி சரி, இப்போ உலகம் சமாதானமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. எங்க போர் எப்ப வரும்னு தெரியல, எங்க இனப்படுகொலை மதவெறி நடக்கும்ங்கிறது புரியல. புரியுது இல்லைங்களா? இன்னும் பல நாடுகள்ல உணவுக்கு மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். பல நாடுகள்ல உணவுப் பொருள் எத்தனை கோடி வீணாகுதுன்னு தெரியாம இருக்குது, அதையும் பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா ஒரு துன்பமயமான உலகமா இருக்குது. சரி, இது எல்லாரும் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சு மகரிஷியும் நிறைய திட்டம் போட்டாங்க. அரசியல் மூலமா மாத்தலாமா, பொருளாதாரத்தின் மூலமாக மாற்றலாமா, சரிங்களா, இல்ல மதங்களின் மூலமாக மாற்றலாமா, அப்படி எல்லாம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி மகரிஷி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த உலகம் அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னா அந்த உலகத்துல எத்தனை நாடு, ஒரு 200 நாடு இருக்குதுன்னா 200 நாடும் சமாதானமா இருந்தா உலகம் சமாதானமா இருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா? சரி, அப்ப அந்த 200 நாடும் சமாதானமா இருக்கிறதுல இப்ப ஒரு நாடு சமாதானமா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? சரிங்களா? அதுக்குள்ள இருக்கிற மாவட்டங்கள், மாநிலங்கள், மாநிலங்கள் எல்லாம் முதல் சமாதானமா இருக்கணும். ஒரு மாநிலம் சமாதானமா இருக்குதுன்னா அதுக்குள்ள இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். ஒரு மாவட்டம் சமாதானமா இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற வட்டங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். ஒரு வட்டம் சமாதானமா இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். சரி, ஒரு கிராமம் சமாதானமா இருக்குன்னா அதுல இருக்கிற வீடுகள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். ஒரு வீடு சமாதானமா இருக்குன்னா அதுல இருக்கிற நபர்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். அவ்வளவுதாங்க கான்செப்ட். அதான் மகரிஷியோடைய வழி. என்னன்னா தனி மனித அமைதி மூலமாக உலக அமைதி. இது மகரிஷி மட்டும் இல்ல, எல்லா மகான்களும் இதைத்தான் போக்கஸ் பண்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியானா அப்படின்னா, சரிங்களா, இப்ப நம்ம குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம். நம்ம 4 பேர் அமைதியா இருந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அமைதியா இருக்கும். சரி, அப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா இருந்தா அந்த ஊர் அமைதியா இருக்கும். எல்லா ஊரும் அமைதியாச்சுன்னா அந்த நாடு அமைதியா இருக்கும். எல்லா நாடு அமைதியாச்சுன்னா அந்த உலகம் அமைதியா இருக்கும். அப்ப உலக அமைதிக்கு எனக்கு என்ன பங்கு? சரிங்களா? உலக மக்கள் தொகையில நானும் ஒரு பங்கு இருக்கு, எனக்கு ஒரு பங்கு இருக்கு, நானும் ஒரு பங்குடையவனாக இருக்கிறேன். அப்ப இந்த உலகம் முழுக்க அமைதியில என்னுடைய அமைதியும் இணைஞ்சுதான் இருக்கு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 800 கோடி பேரும் பயிற்சி எடுத்து சங்கல்பம் பண்ணிட்டா இந்த உலகம் எப்படி இருக்குங்க? யோசித்து பாருங்க. சும்மா ஒரு கற்பனையிலையாவது யோசித்து பாருங்களேன். சரிதானுங்களா? ஒரு 2050வது வருஷத்துல, ரொம்ப வருஷம் நல்ல போக வேண்டாம், 2050வது வருஷம், இன்னைக்கு 2024, இன்னொரு 25 வருஷத்துல உலக மக்கள் எல்லாரும் 800 கோடி பேரும் காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணி, காயகல்பம் பண்ணி, தியானம் பண்ணி, 5 அளவு முறை கடைபிடிச்சு, சரிங்களா, போதும் என்ற மனவோட நிறைவா இந்த சமுதாயத்துக்கு கடமை செய்து யாருக்கும் துன்பம் தராம வாழ்ற மாதிரி ஒரு காட்சி அப்படியே யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? அப்படி இருந்து அந்த உலகம் எப்படி இருக்கும்? இதே சொர்க்கமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது நமக்கு தெரியல. சரி, ஒரு மிகப்பெரிய இறைவன் கொடுத்த ஒரு சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அதாவது நமக்கு மற்ற இடங்களை பார்த்தா தானே இந்த இடத்தோட வேல்யூ தெரியும் இல்லையா? எப்பவுமே ஒரு விஷயம், நீங்க இன்னொரு 2, 3 கிரகத்துக்கு போய் வசிச்சுட்டு வந்து பார்த்தா தானே நம்ம கிரகத்தோட வேல்யூ தெரியும். அது நமக்கு யாருக்கு தெரியறது இல்ல. இந்த பூமி பல்லாயிரம் கோடி கிரகங்கள்ல இது ஒரு தனி சிறப்பு பெற்றது. சரிங்களா? இந்த பஞ்சபூத சேர்க்கை இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு 50 இடத்துலயோ 100 இடத்துலயோ தான் இருக்கலாங்கிறது தான் விஞ்ஞானிகளோட ஒரு கணிப்பு. இந்த பூமி மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எத்தனாயிரம் கோடி 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 கோள்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம பூமி மாதிரி பஞ்சபூத சேர்க்கையும் இருந்து உயிர்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு 50 இடமோ 100 இடமோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்த பிரபஞ்சத்திலேயே சொல்றேன். அப்ப நம்ம ஒரு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோள்ல நம்ம இருக்கிறோம். அதுல இயற்கை எவ்வளவு ஒரு அற்புதமான செயல்பாடை செஞ்சுட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம அதை கெடுத்து சின்னாபின்னம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இது கெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து மகரிஷி போன்ற மகான்கள் கண்டுபிடிக்கிறது, மனிதனுடைய மனம்தான் அத்தனைக்கும் காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம மனம் எப்படி இருக்கோ அப்படி நம்முடைய எண்ணம் இருக்கும், சொல் இருக்கும், செயல் இருக்கும். அப்ப எண்ணமோ சொல்லோ செயலா மாறும்போதுதான் வாழ்க்கையில பிரச்சனையா துன்பமா மாறுது. அது இயற்கைக்கு முரண்பாடாக போகும்போதுதான் பிரச்சனை வருது. சரிங்களா? அந்த விதத்துல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும். சரிதானுங்களா? அப்படி ஒவ்வொரு மனிதனும் அமைதி, நிறைவு, ஆரோக்கியம் இதுல வாழும்போது அந்த அவனை சுற்றியுள்ள எல்லா விஷயங்கள்லயும் அவனால மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பாருங்க, ஒரு மகரிஷி தான் இதை யோசிச்சாரு. இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் இதை எடுத்து சிந்திச்சு பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமா இருக்குமா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஹாஸ்பிட்டல் போறதை நிறுத்தி 18 வருஷம் ஆச்சு. இப்படி சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம சங்கத்துல. இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஏன்னா தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும், அவன் மன வளம் நல்லா இருக்கணும், அவனோட உயிர் வளம் நல்லா இருக்கணும், அவனுடைய உறவுகள் இனிமையா இருக்கணும், குணம் தூய்மையா நல்லதா இருக்கணும். இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயிற்சியும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது உலக சமாதானத்திற்கான செயல்பாட்டுல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சரிங்களா? உலக சமாதானத்துக்கான செயல்பாட்டுல நம்ம எல்லாருமே ஈடுபட்டு இருக்கோம். பேரு நாம உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் அப்படின்னு வச்சிருந்தாலும் இதனுடைய முழுமையான இலக்கு என்னன்னா இந்த உலக அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு செயல்ல தான் நாம ஈடுபட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய செயல் மாற்றமும் இந்த உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க கொடுக்கிற வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சரிதானுங்களா? அப்ப இந்த அன்பர்களுடைய எண்ணிக்கை பல மடங்காக பெருகணும்னு மகான்கள் யோசிக்கிறாங்க. அப்படித்தான் யோசிச்சாங்க. இஸ்லாத்துல நபிகள் யோசிச்சாங்க, கிறிஸ்துவத்துல ஜீசஸ் யோசிச்சாங்க, இந்து தர்மத்துல பல மகான்கள் யோசிச்சாங்க, புத்தர் அது யோசிச்சார். புரியுதுங்களா? அப்போ இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தந்த வழியில அப்படியே பெருகிட்டாங்க. இப்ப புத்தரை தொடர்ந்து பல ஆயிரம் மக்கள், லட்சம் மக்கள், கோடி மக்கள், நபிகளை தொடர்ந்து பல ஆயிரம் லட்சம் கோடி மக்கள், இயேசு மகானை தொடர்ந்து பல லட்சம் கோடி மக்கள், இந்து தர்மத்திலே பல லட்சம் கோடி மக்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னா யாருமே நம்ம எதையுமே மகான்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணல. குறைய எடுத்துக்க வேண்டாம், பட் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? யாருமே மகான்கள் சொன்னதை முழுசா உள்வாங்கவும் இல்லை, அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை. அதனோட விளைவு தான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு இருக்கோம். நான் மீண்டும் சொல்றேன், உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதால நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சரிதானுங்களா? இப்ப நமக்கு பெட்ரோல் உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அரேபியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நாடுகள்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா நமக்கு பெட்ரோல் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இப்ப உலகமே ஒரு குடும்பமா மாறி வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு துன்பம் எங்க நிகழ்ந்தாலும் அதுல நமக்கும் பங்கு இருக்கு. இரட்டை கோபுரம் சரியும் போது உலகம் முழுக்க பொருளாதாரத்திலே
பிரச்சனைக்கு உட்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிதானுங்களா? அப்ப நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம்னு நம்ம முதல் புரியணும். அப்ப இந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அன்னைக்கு மோடிஜி கூட அதை பத்தி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஒரு உலகம். சரிதானுங்களா? ஒன்றாக இணைவோம் அப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நான். அது இருக்கு, வேதங்கள் இருக்கு. சரிதானுங்களா? லோகா சமஸ்தான் சுகினோ பவந்துன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. உலகமே அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சரிதானுங்களா? முன்னோர்கள் எல்லாமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த உலகத்தை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர். சரிதானுங்களா? அதுக்குள்ள என்ன, எல்லாமே ஒன்றுதான், ஒன்றுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி, அப்ப அந்த விதத்துல இப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் உலக சமாதானத்திற்கான பயிற்சி. நாம ஒவ்வொருத்தரும் உலக சமாதான நண்பர்களாக இப்ப மாறிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மாறி இருக்கிறோம். இது மட்டும் பத்தாது. நான் அந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப நீங்கள் பெற்ற இந்த பயனை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளோட பங்கு. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா மாற்றம் வராது. பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். மாற்றம் வராது. சரிங்களா? ஏன் மாற்றம் வராதுன்னா, மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் அரசியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், மதம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிதானுங்களா? மக்கள் நல்லவங்களா மாற 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 எல்லாமே நல்லதா மாறும். எப்படி உங்க கர்மால நல்லது இருக்க உங்களுக்கு நல்லது வருமோ, கர்மால கெட்டது இருக்க நமக்கு கெட்டது வருமோ, அது போல இந்த மக்களுடைய மனோநிலை செயல்பாடுகள் எப்படி நல்லதா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும். நம்முடைய செயல்பாடு தவறா இருக்கும் பட்சத்துல தவறுதான் நடக்கும். அதாவது தண்ணீருக்கு மட்டம் நீங்க கட்ட வேண்டியதில்லை. தண்ணீர் தன்னோட மட்டத்தை தானே நிர்ணயித்துக் கொள்ளும். சரிதானுங்களா? இது எல்லாருக்கும் புரியுதுல்ல? ஒரு குண்டால தண்ணி ஊத்திட்டு இந்த நிலத்தை சமன் பண்ற மாதிரி தண்ணி நீங்க சமன் பண்ண வேண்டியதில்லை. அதுவே மட்டத்தை நிர்ணயிச்சுக்கும். கரெக்டா நிர்ணயிக்கும், எச்சு கம்மி இல்லாம. தண்ணி வச்சுதான் மட்டமே பார்ப்போம் கட்டடம் கட்டுறப்ப. ஏன்னா அது கரெக்டா நிக்கும். அந்த தண்ணீர் தன்னோட மட்டத்தை தானே நிர்ணயித்துக் கொள்வது போல இந்த மக்கள் தனக்கான தலைவர்களை, தனக்கான வாழ்க்கையை, தனக்கான இயற்கையை தானே வடிவமைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இயற்கையினுடைய சட்டம். அப்ப நமக்கு இருக்கிற தலைவர்கள் மாறணுமா, நாம மாறணுமா? இதுதான் நம்முடைய இப்ப இருக்கிற கேள்வி. ஏன் தலைவர்கள் மாறுறதில்லை? ஏன்னா மக்கள் மாறல. சரிதாங்களா? தண்ணி நீங்க அளவுல ஊத்தத்தான் தண்ணி மட்டத்துல ஏறும். அது போல மக்களுடைய உடல் நலம், மனவளம், குறிப்பாக அறிவினுடைய உயர்வு, இதெல்லாம் பொறுத்துதான் சமுதாயத்துல மாற்றம் இருக்கும். சரி, நாம ஆரோக்கியம் இல்லாம, நாம பேராசை பிடிச்சிட்டு, நாம நிறைவு இல்லாம இப்படி வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள எப்படி அரசியல்ல நல்ல தலைவர்களை நீங்க எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. சரி, ஏன்னா நாமெல்லாம் ஓட்டு போட்டு தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். தலைவர்கள் மேல எந்த இடத்துலயும் குற்றமே கிடையாது. யாரோ ஒருத்தர் பேசுறப்ப கூட சொன்னாங்க, அரசியல்ல நல்லவங்க நின்னாலும் 4 பேர் கூட நிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறவங்க நின்னாலும் 4 பேர் கூட நிக்கிறாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலயும் சப்போர்ட் இருக்கு, ஆளுக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப மெஜாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கான தலைமை உருவாக்கப்படும். அதனால தலைமை எப்பவுமே நீங்க போய் மாத்த முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைமைன்னா நாட் ஒன்லி அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம், இன்னும் நம்மை சூழ்ந்து இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும், நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் மாற்றம் ஏற்படணும்னா அதற்கு முதல்ல நமக்குள்ள மாற்றம் ஏற்படணும். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய மனிதனாக, இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய மனிதனாக, உடல் மன ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதனாக இந்த சமுதாயம் மாறும்போது அந்த சமுதாயம் ஒரு வளமான சமுதாயமாக மாறும். சரிதானுங்களா? அந்த சமுதாயம் இந்த பூமியை ஒரு காக்கக்கூடிய சமுதாயமா இருக்கும். இன்னைக்கு அழிக்கக்கூடிய ஒரு சமுதாயமா தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம நல்லா ஆழமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நாம வாழ்றது ஒரே பூமி.
சரிதானுங்களா? இதுல நாம தயாரிக்கிற மாதிரி இந்த பூமி தயாரிக்கப்படல. சரியா? நாம இன்னைக்கு ஒண்ணு தயாரிச்சுக்கலாம், நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் இந்த பூமியில இல்ல. 1 சென்டிமீட்டர் மண்ணு உருவாகணும்னா 2000 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 சென்டிமீட்டர் மண்ணு இயற்கையில உருவாகிறதுக்கு 2000 ஆண்டுகள் ஆகுன்னு சொல்றாங்க. அந்த மண்ணை எப்படியெல்லாம் சீரழிக்கிறோம்னு பாருங்க. சரிங்களா? நீர் வளத்தை எவ்வளவு கெடுத்து சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கிறோம்னு பாருங்க. சரிதானுங்களா? வெப்பத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தி வச்சிருக்கிறோம். காற்றை எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம். இன்னும் நம்ம எண்ணங்களால இந்த பிரபஞ்சம் முழுக்க விண்ணை எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கிறோம். அத்தனையோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற துன்பம். சரிங்களா? அப்ப இது எல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும்? நாம இந்த யோக பயிற்சி முறையில சரியா இருக்கணும். அது மட்டும் பத்தாது, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இதுல வந்து இணைக்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய மகான்கள் நமக்கு கேட்கிற மிகப்பெரிய ஒரு கோல் என்ன, காணிக்கை என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இந்த பயிற்சிக்குள்ள நீங்க கொண்டு வரணும். அப்ப உள்ள வரும்போது எல்லாரும் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறுவார்கள், மன அமைதி உடையவர்களாக மாறுவார்கள், குடும்பத்திலே மகிழ்ச்சி இருப்பவர்களாக மாறுவார்கள். சரிதானுங்களா? இந்த உலகம் அமைதியான உலகமாக மாறும். அதில் நம்ம வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையும் செம்மையா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஏன்னா நாம எல்லாம் ஒரு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினம். சரிதானுங்களா? அப்ப இது நீங்க மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை நீங்க முதல்ல நல்லா ஆழமா தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதுவே இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய நன்மை. சரிங்களா? பயிற்சி நம்ம சரியா செய்யறதே சமுதாயத்துக்கு செய்யற மிகப்பெரிய நன்மை. இந்த உலக சமாதானத்துல நான் அதான் மறுபடியும் சொல்றேன், இந்த 800 கோடி மக்கள்ல நாம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரஜை. நம்ம ஒவ்வொருத்தருடைய இருப்பும் இந்த 800 கோடியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்ப நாம அதுல உயர்ந்து வர 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 சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்து வந்துட்டே இருக்கும். இன்னும் அடுத்த நிலையில நாம அந்த புதிய யோக பயிற்சிக்கு நம்மளால எவ்வளவு அன்பர்களை இணைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கடுமையான முயற்சி. சரிதானுங்களா? பொருளாதாரத்துல ஆளுகளை இணைக்கணும்னா ஈஸியா இணைச்சிடலாம். ஆனா இந்த அருளாதாரத்துல ஆட்களை இணைக்கிறதுங்கிறது நாம கொஞ்சம் சிரமப்படணும், மெனக்கெடணும். சரிங்களா? உங்க கர்மாவெல்லாம் அது சோதிச்சு பார்க்கும். நிச்சயமா நாம தான் அதை பண்ணணும். ஏன்னா இப்ப நான் பேசின உரையை நான் போய் சாதாரண மக்கள்கிட்ட பேச முடியாது. நீங்க இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய அறிவு இருக்கும். நாம செய்யக்கூடிய பயிற்சியோட வேல்யூ என்ன, முக்கியத்துவம் என்ன, இது இல்லாதால நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த வேதாத்திரிய பயிற்சியில தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்திலேயே கிடையாது. இதை நீங்க சரியா புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா மதங்கள் பிரச்சனை வருமா? வரவே வராது. இதை சரியா புரிஞ்சவங்க அரசியல் பண்ணா எப்படி இருக்கும்? தெய்வீகமா இருக்கும். இதை சரியா புரிஞ்சவங்க பொருளாதாரத்துல இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? சரிதாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சம நீதியான பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. அப்ப உலகம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரிதாங்களா? அந்த விதத்துல நாம இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். நாம தொடர்ந்து இந்த பயிற்சியை முறையாக செய்வோம். இன்னும் நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எப்பவெல்லாம் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவெல்லாம் இறைவனும் குருவும் உங்ககிட்ட வந்து நின்றுவாங்க. சும்மா நினைச்சாலே போதும். சரி, செய்யறது கூட ரெண்டாவது. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா அன்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லி அவங்களை இந்த பயிற்சியில இணைச்சு அவங்கள உயர்த்தணுங்கிற சங்கல்பம் நீங்க எவ்வளவு பேர் எடுக்கிறீங்களோ நாம எல்லாமே ஒரு நீங்க நினைங்க, இயற்கையும் பிரபஞ்சமும் குருமகான்களும் அதற்கான சூழலை ஏற்படுத்துவாங்க. முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி தான். சரிதானுங்களா? அந்த விதத்துல பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. இந்த உலகம் சமாதானம் ஆகிறதுக்கான நம்முடைய பங்காக நிறைய அன்பர்களை நம்ம இதுல இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த 3வது பேட்ச் அப்படிங்கிறது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பேட்சா வந்து வரணும். இந்த பேட்ச் அப்படியே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வந்து போய் சேரணும். ஏன்னா அவ்வளவு துன்பத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் படுற ஒவ்வொரு துன்பத்தினுடைய விளைவிலையும் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாம வாழ்ற சமுதாயத்துல மக்கள் படுற துன்பத்துல நமக்கு ஒரு பங்கு வருது. ஏன்னா நாம அந்த சமுதாயத்துக்குள்ளதான் வாழ்றோம்.
சரிங்களா? அதை தவிர்ப்பதற்கு இது ஒன்றை தவிர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நிச்சயமா நாம் ஒரு சங்கல்பமா எடுத்துக்குவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்.